ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் நம்ம கோமதி பின்னாடியே போய் கெஞ்சுறாங்க. ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இவங்கள தான் பார்க்குறாங்க. பாண்டியனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கோமதி, கொஞ்சம் நில்றியா? எதுக்காக இப்படி வெறப்பாக ஃபாஸ்ட்டாக நடந்து போய்கிட்டு இருக்க? என்னால் நடந்தே வர முடியல. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு. நான் அதை தீர்த்து வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, இத்தனை நாளாக எனக்குள்ளே என்ன இருக்குது, என் மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, நான் இருக்கேன்னா செத்தனான்னு கூட கவலைப்படலை நீங்கள். இப்போ என்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் தீர்க்க வேண்டாம். அந்த வீட்டு பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். தேவையில்லாமல் இங்கே நின்று உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எப்போ பாரு கடை, நான் கடைக்கு போகணும் கடைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்கள, போய் கடையை ஓப்பன் பண்ணி வச்சு வியாபாரத்தை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கோவப்படுறாங்க. ஏன் கோமதி இப்படி பண்ணுற? ஊரில் உள்ள அத்தனை பேரும் என்ன தான் பார்க்குறான், என்ன இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பொண்டாட்டி பின்னாடி வந்தால் உங்களுக்கு என்ன வலிக்குதா? அப்போ எதுக்காக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவப்படுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, சரி கோமதி, தப்பு என் மேலே தான். நான் உன்னை தண்டிச்சது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் நீ என்கிட்ட ராஜுக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருக்கணும்ல. ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? அன்னைக்கு எத்தனை பிரச்சனைனாலும் வரட்டும், நீ பண்ணி வச்சுட்ட. அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இது வரைக்குமே உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நான் மறைச்சது கிடையாது. உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன கட்டிக்கிட்டவ, நான் உண்மையாக நம்பினவ என்கிட்ட பொய் சொல்லியிருக்காளே, தன்னோட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்தவே மறைச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருக்காதா? ஏன் நீ அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற கோமதி? அப்போது என் மேலே மட்டும் தான் தப்பு இருக்கா, இல்லை உன் மேலே தப்பு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், சும்மா என்கிட்ட எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இங்கே ஃபுல்லாக வந்துட்டேன், சரிங்களா? திரும்பவும் அந்த வீட்டுக்கு பக்கம் வருவேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்களையும் அந்த வீட்டையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. டெய்லியும் எல்லா வேலையும் செஞ்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரடி கோமதி, தயவு செஞ்சு நில்லுடி. அம்மா, உன்கிட்டலாம் என்னால் பேசி ஜெபிக்க முடியாது. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நில்லு. என் மேலே தான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. நீ வரல அப்படின்னா அரசி, வீட்டில் உள்ள எல்லாருமே இப்போ ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப பயந்து போய் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் செத்தனா கூட உங்களுக்கு யாருக்குமே கவலை இல்லைங்க. நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா அந்த வீட்டில் உங்களுக்கு சமைச்சு போடுவேன். எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 4, 5 நாள் இல்லை ஒரு 10 நாளோ காலப்போக்கில் எல்லாமே அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல எது எது இருக்குன்றது நிலவரம் தெரிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே என்னை யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. நேற்று அப்படி தான் அரசிக்கிட்டேயும் உங்கள் மக்கமாருங்க எல்லாருக்கிட்டேயும் தான் கேட்டேன். நான் செத்து போயிட்டு இருந்தேன்னா ஒரு வேளை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அரசி சொல்கிறா, அம்மா நீ மட்டும் இல்லைனா இது கிச்சனில் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ இல்லை, அதாவது துவைச்சி வச்ச துணி கூட எங்கே வச்சேன், எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதம்மா. நீ இருந்தால் தான் அதெல்லாம் பார்த்துப்ப அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் என்னடனா, நீ ருசியாக சமைக்கிறம்மா, நீ இல்லைன்னா சாப்பாடு எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை சொல்லி காட்டுறாங்க. அப்போது நான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தானே இருக்கேன். எனக்காக யாருமே இல்லைல்ல. நீ இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் சாப்பிட கூட முடியாது. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகும். போதும் போதும் போதும்னு எடுத்து கோமதி, இதுக்கப்புறமும் நீ பேசிக்கிட்டு இருக்கிறதே என்னால் காதில் கேட்கவே முடியல. தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. இனிமே வீட்டில் உள்ள இவங்க எல்லாருமே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் நடந்துக்கிட்டோம். ஐயோயோ, வேண்டவே வேண்டாம். நான் காசி கன்னியாகுமரின்னு எங்கேயாவது ஒன்று போய் தொலைகிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. உங்கள் பொண்ணு அதான் அரசி இருக்கால்ல, அவளுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. நான் செஞ்சு வச்ச கல்யாணம் தான் உங்களுக்கு பிடிக்கவே இல்லைல்ல, அதுக்காக தானே இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எதெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 செய்யுங்க. நான் அதை கேட்கவே மாட்டேன், கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சொல்கிறாங்க. ஏன் கோமதி, இப்படி வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி இப்படி பிடிச்சதவே பிடிச்சிக்கிட்டு ஒரே இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு கோமதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம பாண்டியன் வந்து கோமதியை சமாதானம் செஞ்சு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு சைடு இங்கே அரசி நம்ம சரவணன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதறி போய் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பதான் இருந்துட்டு என் மகளை இப்படி ரோடாக அலைய விட்டுட்டாங்களே, என் மக இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானாலாம் நினச்சேன். ஆனால் அது எதுவுமே இப்போ உண்மை இல்லை, போனவ வருவாளா என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. கரெக்டாக கோமதி வந்து நிற்கிறாங்க. உடனே நம்ம மீனா, ராஜு எல்லாருமே ஓடி வந்து, "அத்தை வந்துட்டிங்களா அத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. "இங்கே பாருங்கடி, ஏதோ உங்கள் மாமா கெஞ்சி கேட்டதுனால வீட்டுக்கு வந்தேன். ஆனாலுமே எனக்கு இங்கே வரத்துக்கு சுத்தமாக பிடிக்கலடி" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் இல்லாமல் இந்த வீட்டில் யாருமே நல்லாவே இருக்க முடியாது அத்தை. அது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஏன் அத்தை இப்படியெல்லாம் ஒரு விபரீதமான முடிவெல்லாம் எடுக்கிறீங்க? நீங்கள் இல்லைன்னா இது வீடே இல்லை அத்தை, இடிஞ்சு போன கட்டணம் மாதிரி தான். அதான் சொல்லுவாங்களே, எவ்வளோ பெருசாக கோபுரம் கட்டி வச்சாலுமே கல்லில் செதுக்கின சிலையை வச்சா மட்டும்தான் அந்த கோவிலுக்கே மரியாதையாக இருக்கும். அந்த மாதிரி தான் அத்தை. நீங்கள் இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கும் சரி எதுக்குமே சரி மரியாதை இல்லாமல் போயிடும் அத்தை. யாரும் மதிக்க மாட்டாங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு மீனா, ராஜி இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அரசி இருந்துட்டு, "ஆமாம்மா, அண்ணி சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஏம்மா இப்படி பண்ணுற? நேற்று உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயத்த சொன்னேன். நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சோ அதை சொன்னேன். அது ஏதாவது மனசில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாம்மா? எங்களை விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே நம்ம கோமதியுமே சைலண்ட்டாக போயிட்டு சோஃபா மேலே உட்காந்துக்கிறாங்க. ராஜு இருந்துட்டு, "அத்தை ஜூஸ் ஏதாவது கொண்டு வருவா, இல்லைனா தண்ணி கொண்டு வருவா அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு எதுவும் வேணாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "அவ இளநீ குடிச்சிட்டு வந்தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், இவங்க வாங்கி கொடுத்த இளநீல பாதி தண்ணி தான் இருந்தது. அது சரியா என் வயிற்றுக்கு பத்த கூட இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "பாத்தியா, நல்லா வெயிலுக்கு குளு குளுன்னு இளநியை குடிச்சிட்டு என்ன பேச்சு பேசுகிறா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, "அப்பா எப்படியோ அம்மாவை சமாதானப்படுத்தி நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதறி போயிட்டோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, "ஏன் மாப்பிள்ள, நீங்கள் பேசாததுனால தான் கோமதி இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா." "என்ன பைத்தியமா? அம்மா நீயும் சேர்ந்துக்கிட்டியா இவங்க கூட? ஏம்மா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ போயிட்டு ஒரு மூலையில் உட்காருமா." "இல்லடி கோமதி, இந்த வீட்டுக்கு வந்து உங்கள் கூட எல்லார் கூடயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற விஷயமே எனக்கு இப்போ தாண்டி தெரிய வருது. மாப்பிள்ளை பேசலை அப்படின்றதுக்காக நீ இவ்வளோ தூரம் போவியான்றது பயங்கர அதிர்ச்சியாக தாண்டி இருக்குது." "ஆமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "அத்தை நீங்கள் இதெல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க அத்தை. எப்போவுமே நானும் கோமதியும் அவ்வளோவா சண்டை போட்டுக்கவே மாட்டோம். எப்போவுமே சண்டை போட மாட்டேன். அவளுக்கான மரியாதையை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அத்தை. என்னைக்கு என்கிட்ட பொய் சொன்னாலோ அன்னைக்கே எனக்கு மனசு விட்டு போயிடுச்சு அத்தை. அதான் இவகிட்ட பேசுறதுக்கு பிடிக்காம கொஞ்ச நாள் பேசாமே இருந்தேன். அதுக்கப்புறம் இவ மயக்கம் போட்டு விழுந்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அத்தை. இவ உயிர் பொழைச்சி வந்தால் போதும், இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டாத கடவுள் இல்லை அத்தை. இவ மேலே எனக்கு அளவு கடந்த பாசமும் மரியாதையும் அன்பும் எல்லாமே இருக்கு அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்பத்தாவுமே, "சரிங்க மாப்பிள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிறீங்க. ஆனால் வெளியில் மட்டும் இப்படி ஏன் மாப்பிள்ள சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு? எதுவாக இருந்தாலும் அந்த கோவம் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாமே தூசாக பறந்துடும் மாப்பிள்ள. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கணும் மாப்பிள்ள. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பேரன் பேத்தின்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த மாதிரி டைமில் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களை பார்த்து தான் சின்னஞ்சிறுசுங்களும் கற்றுக்குவாங்க. சரிங்களா? நீங்கள் ஒருத்தவங்களுக்கு, அதாவது உங்களோட பிள்ளைங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். நீங்கள் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போகிறதுமா இருந்தாச்சு அப்படின்னா குடும்பமாக இருக்காது மாப்பிள்ள. சொல்கிறத சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. "ஹே கோமதி, நீயும் எதுக்கெடுத்தாலும் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை மட்டும் எடுத்துடாதடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவுமே அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம கோமதி கோவிலுக்கு போகிறாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம மயிலு கோவிலில் தான் இருக்காங்க. நம்ம மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. "என்னக்கா திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம்?" "இல்லை மீனா, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கியா? டைம் ஆயிடுச்சா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, என்னன்னு சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "இல்லை மீனா, உன்னை தனியாக பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம வழக்கமாக சந்திப்போம்ல, அந்த கோவிலுக்கு நீ வந்துடுறியா மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆ சரிங்கக்கா, இதோ உடனே கிளம்பி வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கரெக்டாக செந்தில் வந்து நிற்கிறாங்க. "யார்? உன் ஃப்ரெண்டு சோபனாவா?" "அது வந்துங்க சோபனா இல்லை, ரீனா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன ரீனாவா? இங்கே பாருடி,
புது புது பேராக கொண்டு வர. இந்த மாதிரி பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏங்க, எனக்கு எத்தனை ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. தேவையில்லாமல் இப்படி சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கெல்லாம் நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும் மீனா. அடிக்கடிக்கு உனக்கு ஃபோன் கால் வருது. அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேரோட. ஒரு நாளைக்கு சோபனான்னு வருது, ஒரு நாளைக்கு ரீனான்னு வருது. இப்படி ஒவ்வொரு பேராக மாற்றிக்கிட்டே இருக்கியே, அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. உண்மையாகவே அது வந்து ரீனாவா இல்லை மயிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இல்லைங்க. அதான் நீங்கள் அன்றைக்கே சொல்லிட்டீங்கல்ல. நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து மீனா திரும்பவும் கேள்வி கேட்க வராங்க. போதும், நிறுத்துங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் நொய் நொய் நொயின்னு ஏதாவது பேசிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க. நீங்கள் இங்கே இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ரெடியாகி கிளம்பி கோவிலுக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக இங்கே நம்ம மீனாவுமே வந்து சேர்றாங்க. அதே பின்னாடியே நம்ம கோமதியும் வராங்க. நம்ம மீனா இருந்துட்டு மயிலை பார்த்துட்டு, சொல்லுங்கக்கா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான். ஏதாவது நிறைய வேலை இருக்கா என்ன? உன்னை தொந்தரவு பண்ணுறேனா மீனா? அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, இன்னைக்கு செக்கப் வர சொல்லியிருக்காங்க. தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் அம்மாவை கூட்டிகிட்டு போனா எப்போ பாரு நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கும். ஏதாவது உனக்கு கடுப்பாகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நீ வந்த அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக போகும்ல. அதுக்காக தான் நம்ம மதியம் 2 மணிக்கு போகிற மாதிரி இருக்கும். அதான். அது மட்டும் இல்லாமல் உன்னை நேரில் பார்க்கணும் போல் தோணுச்சு. அதனால தான் நான் வர சொன்னேன். நீ இன்னைக்கு எனக்காக வருவியா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா, என்னக்கா இப்படி கேட்குறீங்க? வான்னு சொல்லிட்டு உரிமையாக சொல்லுங்கக்கா. இப்படி கெஞ்சலாம் கெஞ்சாதீங்கக்கா. நான் வருவேன்க்கா, வராமல் எப்படி இருப்பேன்? அது எனக்கும் குழந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, நீ இப்படி சொல்கிறப்போ, நீ இப்படி எனக்கு ஆதரவாக பேசுகிறப்போலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா. எனக்குன்னு யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சப்போ, நிறைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தப்போ, எனக்கு பக்கத்துணையா, எனக்கு ஆறுதலாக நீ மட்டும்தான் மீனா இருந்த. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக உன்னை நான் யோசிச்சு பார்ப்பேன் மீனா. நான் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் எல்லாமே நீ கூட இருந்த மீனா. கண்டிப்பாக என்றைக்குமே எதுக்காகவுமே உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உன்னை நான் எப்போவுமே மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. ஸோ மீனா இருந்துட்டு, என்னக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே நம்ம கோமதி வந்து வராங்க. அப்படியே பார்த்துடுறாங்க. என்ன, இந்த மீனா இந்த மயில் கூட பேசிக்கிட்டு இருக்கா? இந்த மீனா பொண்ணு திருந்தவே மாட்டா. எப்போவுமே இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பா இவ. எத்தனை டைம் சொல்கிறது இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து இங்கே மீனாவை திட்டலான்னு சொல்லிட்டு வராங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்த சரவணன் மாமாவையும் உங்களையும் சேர்த்து வச்சிடும். நம்ம இன்றைக்கி செக்கப் போயிட்டு வந்துடலாங்க்கா. ஆமாம், இது எத்தனாவது மாதம்? 3 மாதம் முழுசாக முடிய போகுது மீனா. அக்கா, சூப்பர்க்கா. இருக்க இருக்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன, மயில் கர்ப்பமாக இருக்காளா? அதுவும் 3 மாதமா? சண்டை நடந்து கூட ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகும். அப்போது அதுக்கு முன்னாடி இருந்தே இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போது சரவணனோட வாரிசை தான் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்குவா போல். இந்த விஷயம் நமக்கு தெரியவே இல்லையே. அவங்க அம்மா வீட்டுக்காரவங்க சின்ன ஒரு துரும்பு கிடைச்சா கூட போதும்னு வந்து சண்டை இழுப்பாங்களே. மயிலை எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இம்புட்டு பெரிய விஷயம் இருக்குது, ஏன் இவங்க சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஏன் சொல்லலை அப்படின்னா, அதாவது மயிலால் தான் சொல்லலை. ஏன்னா சொன்னாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாருமே தரக்குறைவாக அவமானப்படுத்தி பேசுவாங்கன்ற ஒரு பயத்தினாலேயே நம்ம மயில் வந்து தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த. அத்தைக்கிட்டேயோ இல்லை மாமாக்கிட்டேயோ அந்த குடும்பத்தில் உள்ள யாருக்குமே தெரியக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம மயில் வந்து சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்குமே கோமதி வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. இப்போது நம்ம கோமதி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. இவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது உண்மையாக தான் இருக்கும். இவங்களாம் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம நம்பியிருக்கவே மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே குழந்தை விஷயத்தில் ஏமாத்தனவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மயிலுமே சரி மீனா, நான் கிளம்புறேன் இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம மீனா திரும்பி பார்க்கவும் கோமதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, இவங்க எப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
உடனே இங்க நம்ம கோமதி எதுவுமே பேசாம அப்படியே வெறப்பா மொறப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ! அத்தை பார்க்குற மொழியே சரியில்லையே! என்னவா இருக்கும்? ஒருவேளை மயிலாக்கா கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இவங்க கேட்டுட்டாங்களோ? கேட்டுட்டு இருந்தாலுமே சந்தோஷம் தானே படணும். ஏன் இப்படி மொறைக்கிறாக? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா தனக்கு தானே பேசிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. "என்ன மீனா? இங்க என்ன வேலை உனக்கு?" "அ இங்க என்னத்த பண்ணுவாக? கோவிலுக்கு தான் வந்தேன் அத்த. சாமி கும்பிட்றதுக்கு." "ஓஹோ! சாமி மட்டும் தான் கும்பிட்டியா? இல்ல எல்லார் கூடயும் உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருந்தியா?" "அது வந்து அத்த, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல அத்த." "புரியாதுடி, புரியாது. உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். அந்த மயில் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு. ஆனா, எப்ப பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் மயில்கிட்டயும், மயிலோட குடும்பத்துக்கிட்டயும் தான் பேசிக்கிட்டு இருக்க. உன் மனசுல நீ என்னதான் நெனச்சுக்கிட்டு இருக்க? நம்ம குடும்பத்துக்கும், சரவணனுக்கும் எவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்கா அந்த மயிலு. ஆனா, அவ கூட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயய்யோ! அது வந்து அத்த, எதார்த்தமா நான் கோவிலுக்கு வந்தேன் அத்த. அப்பதான் அவங்க என்ன பார்த்து பேசினாக. சரி, பேசுறவங்கள எப்படி வேண்டான்னு சொல்லி தடுக்கிறது அப்படின்றதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அத்த. அது மட்டும் இல்லாம அடிக்கடிக்கு அப்பப்ப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்க தான் செய்வோம். ஏன்னா நாங்க 2 வருஷம் ஒண்ணா ஒரே குடும்பத்துல மருமகளா இருந்திருக்கோம்ல. ஒரு கூட பொறந்த தங்கச்சி, அக்கா தங்கச்சிங்க மாரி தான் நாங்க பழகியிருக்கோம். அது எல்லாத்தையுமே மறந்துட முடியுமா அத்த?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, சரி, நல்லா பேச்செல்லாம் வக்கனையா தான் பேசுற. ஆமா, நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் காதுல கேட்டேன். நீங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே உண்மையா என்ன? அந்த மயிலு கர்ப்பமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐய்யய்யோ! அத்தை இத தெரிஞ்சுக்கிட்டாங்களே!" "அது வந்து அத்தை, ஆமா அத்தை, மயிலக்கா பிரெக்னென்ட்டா இருக்காக. அவங்க பிரெக்னென்ட்டா ஆயி 3 மாசத்துக்கு ஆகுது." அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி சொல்ற? அ அ சரவணனோட வாரிசு தானே?" "அத்தை, அப்படிலாம் எந்த ஒரு பொண்ணையுமே சந்தேகப்படாதீங்க அத்தை. ஏதோ கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக மயிலக்காவோட அப்பா, அம்மா ஒரு 2, 3 பொய்ய சொன்னாங்க தான். உண்மதான். அதுக்கப்புறம் நெறைய பிரச்சனைக்கு அப்புறம் மயிலக்காவோட சரி செஞ்சு மயிலக்காவோட வாழ்க்கைய சரி செஞ்சு வைக்கிறேன்ற சாக்குல அவிங்க என்னென்னமோ பண்ணிட்டாக தான். அதுக்காக மயிலக்காவ அவங்களோட நடத்தைய வச்செல்லாம் சந்தேகப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லடி, நான் போய் ஒரு பொண்ண அப்படி சந்தேகப்படுவேனா? இல்ல, இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கு நடுவுல எப்படின்னு தான்." "அத்தை, அதே கேள்விய தான் நானும் கேட்டேன். அப்பப்ப அவங்க சந்தோஷமா இருந்துப்பாகலாம். அதெல்லாம் எதுக்கு அத்தை நமக்கு? அத்தை, ஆனா அ சரவணன் மாமா வாரிசு மயிலக்கா வயித்துல வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அத்தை. அ நீங்க எல்லாமே காதால கேட்டீங்க. அது மட்டும் இல்லாம, இந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும் அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு. "என்னடி சொல்ற? அப்போ ரொம்ப நாளாவே நீ பழக்கத்தோட தான் இருந்திருக்க. நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்கா. ஆனா, அத கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம, நீ அவளுக்கு சாதகமா பேசிக்கிட்டு, அவளுக்கு சாதகமா ஏதாவது செய்யலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியாடி நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தை, அப்படிலாம் நான் நெனைக்கவே இல்ல அத்தை. நான் மயிலக்காவ ஒரு இடத்துல பார்த்தேன். எங்கன்னு தெரியுமா? கிணத்துல செ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போய் நின்டுகிட்டு இருந்தாக. நான் வரது கூட அவங்களுக்கு தெரியல. நானும் எதார்த்தமா பார்த்து போய் அவங்கள காப்பாத்தினேன்." "என்னடி சொல்ற?" "ஆமா அத்தை. அவங்க வீட்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு குடைச்சல் தான். அவங்க வீட்ல அவங்க அம்மா, பெத்த அம்மாவே சோறு போடுறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்குறாங்களாம். கண்டபடி பேசுறாங்களாம் அத்தை. அங்க இருக்க முடியாம சரவணன் மாமா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கடை வரைக்கும் போயிருக்காங்க. அங்க போயுமே சரவணன் மாமா என்னென்னமோ திட்டியிருக்காங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமும் நமக்கு யாரும் இல்ல. இனிமே நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும்? அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்த எல்லாத்தையுமே, அவங்க சொன்ன பொய் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியில இருந்தாங்க அத்தை. எதையுமே தாங்கிக்க முடியாம கடைசியில செத்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போய் காப்பாத்தி அவங்களுக்கு 2, 3 அறிவுரைய சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க வீட்ல போய் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அம்மாகிட்ட விஷயத்த சொன்னா, அவ செத்து தொலைஞ்சிருக்கட்டுமே! அவ செத்திருந்தா அத வச்சே நான் அவங்க வீட்ல சண்டை போட்டுருக்க மாட்டானா? அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணு உயிர விட, அவங்க வாழ்க்கைய விட நம்மகிட்ட சண்டை போடணும். அதுதான் அத்தை அவங்களுக்கு மெயினே. அவங்க அப்பா, அம்மா சரியா இருந்திருந்தா, மயிலாக்காவோட வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்திருக்கவே இருந்திருக்காது அத்தை. அது மட்டும் இல்லாம மயிலாக்கா இப்போ நம்ம வீட்டு வாரிச சுமந்துக்கிட்டு இருக்காங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியோட மனசே மாறிடுது. இவ்வளோ பிரச்சனைகள் நடுவுல மயில் பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டதுமே, நம்ம கோமதி ரொம்பவே படுறாங்க. "மீனா, நீ சொல்றது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் அவ பண்ணது எல்லாமே, அவங்க பொய் சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குடி. அத்தை, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அத்தை. ஏதோ எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் வரும்ல அத்தை.
ஏதோ அப்போ பொய் சொல்லி மறைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அக்கா இப்படி ஒரு பொய் சொல்லவே மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் இப்போ வரைக்குமே அக்காவோட வாழ்க்கை இப்படி இருக்குது. அவங்க சுயமாக முடிவெடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. நமக்கு துரோகமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு டைமும் அவங்க அப்பா அம்மா பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அக்காவை. ஆனால் அக்கா பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 மாதம் செக்கப் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போது 3வது மாதம் நாங்கள் செக்கப் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு மதியம் 2 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு தான் வரணும் அத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் சொல்லணும் தான் இருந்தேன். ஆனால் மயிலாக்கா தான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டி ஏன் சொல்ல வேண்டான்னு சொன்னா? இல்லத்த அவங்க ரொம்பவே ஆசையாக சரவணன் மாமா கிட்ட இதே இடத்துல தான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாமா கண்டபடி பேசியிருக்காங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, நீ பொய் சொல்கிற, அப்படியே ஒரு வேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க நடத்தியெல்லாம் ரொம்பவே தப்பாக பேசிட்டாங்க. அதை எதையுமே அக்காவால் தாங்கிக்கவே முடியல. மாமா என்ன சொல்லி திட்டியிருந்தாலுமே அக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குமே தவிர ரொம்ப ரொம்ப அவங்க ஆழ்ந்த கஷ்டத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டாங்க அத்தை. அப்படி ஒரு வார்த்தையை மாமா கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது மீனா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதனாலேயே அக்கா என்னுடைய வாழ்க்கையிலையுமே சரவணன் மாமா இல்லவே இல்லை. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நான் கொடுத்துட்றேன். அவங்களுக்கு டிவோர்ஸ் தானே, டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். எனக்கு என் பிள்ளை மட்டும் போதும். இனிமேல் என் பிள்ளைக்காக நான் ஓட ஆரம்பிக்குவேன் அப்படின்ற மாதிரி அக்கா என்னென்னமோ பேசுகிறாங்க. நான் எம்புட்டு சொல்லியுமே கேட்கவே இல்லைத்த அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது நம்ம கோமதி நம்புகிறாங்க உண்மையாகவே மயில் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி மீனா, நீ 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா சொன்னல, நானும் வரேன். என்னதான் இருந்தாலும் நானும் நேரில் பார்த்தேன் அப்படின்னா நான் உண்மைன்னு தெரிஞ்சுப்பேன்ல. அது மட்டும் இல்லாமல் நான் வர விஷயம் மயிலுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம கோமதியுமே வீட்டுக்கு போயிடுறாங்க. மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்ற விஷயத்தவே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரவணனும் மயிலும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த டைமில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தா அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும் வீடே. இன்னைக்கு வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா. 3 மாதம் ஆகுது. இப்போ வரைக்குமே யாருக்கும் தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு 2 பேருமே பிரிஞ்சு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்டாக 2 மணிக்கு மீனா கால் பண்ணுறாங்க. வந்துருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே ஆட்டோவில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இப்போது நம்ம மயில் வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போது இது எல்லாத்தையுமே இங்கே நம்ம கோமதி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கோமதி வந்த விஷயம் இங்கே மயிலுக்கு தெரியவே தெரியல. ஸோ நம்ம மயில் செக்கப் எல்லாமே முடிச்சிடுறாங்க. இப்போது நம்ம கோமதி வந்து நிற்கிறாங்க. மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அத்தை வந்திருக்காங்க மீனா அப்படின்னு சொல்லவும், ஓ அத்தை வந்திருக்காங்களா, வாங்கத்தை வாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில்கிட்ட சொல்லவும், என்ன சொல்கிற மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு வந்த விஷயம், பேசின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ மயிலுக்கு பதட்டமாக பயமாகவும் இருக்குது. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இவங்கள நம்மளை ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்கலனாலுமே பரவாயில்ல, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்ல, நம்ம குழந்தைக்காக இனிமேல் நம்ம ஓடணும் அப்படின்ற மாதிரி மயில் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இங்கே டாக்டர்கிட்ட எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க நம்ம கோமதி. அவங்க உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. 3 மந்த் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோமதிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே மயிலை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே மறந்து போயிடுது அவங்களுக்கு. இங்கே பாரு மயில், நீ கர்ப்பமாக இருக்க, உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கன்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு குட்டி குழந்தை வந்தால் எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். என்ன ஒன்று, உங்கள் குடும்பத்தாரும் நீங்களும் செஞ்ச கசப்பான விஷயத்த தான் இப்போ வரைக்கும் மறக்க முடியல. சரி விடு, அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அப்படி நடந்து போயிடுச்சு. இனிமேல் எக்கார்ந்து கொண்டும் நீ நம்ம வீட்டில் உள்ள யாரையுமே ஏமாற்றக்கூடாது. உன் மேலே வைக்கிற நம்பிக்கையை நீ காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி
எங்கள் கோமதி வந்து சொல்கிறாங்க, நம்ம மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, மீனாக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம மயிலை வந்து வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. நம்ம சரவணன் கிட்ட வந்து, டே சரவணா, இங்கே பாருடா, மயில் நம்ம வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கா, அவளும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு மயிலே, இனிமேல் நீங்கள் தான் இருக்கணும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சரவணன் எதுவுமே பேசாமல் வெறப்பா பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.